வணக்கம். இன்னைக்கு நாம பல விளக்கிலிருந்து ஒளி, அதாவது லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தோட ஞானத்தை பத்தி பார்க்க போறோம். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில சில சமயம் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு இருட்டுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா, ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்காதான்னு நம்ம ஏங்கி இருப்போம். அப்போ அந்த வழிகாட்டுற ஒளி எது? அது நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? இன்னைக்கு நாம சேர்ந்து ஒரு பயணத்துக்கு போக போறோம். லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். பல பேரோட மனசை தொட்ட ஒரு புத்தகத்திலிருந்து அந்த ஞான ஒளியத்தான் நம்ம தேட போறோம். பாருங்க, இந்த புத்தகம் வெறும் கதைகள் மட்டும் இருக்கிற ஒரு புக்கு கிடையாது. இது தலைமுறை தலைமுறையா மனுஷங்க கத்துக்கிட்ட ஞானத்தோட ஒரு பொக்கிஷம். சரி, வாங்க நம்ம வாழ்க்கை பாதைய பிரகாசமாக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த ஐடியாஸை தேடி இந்த பயணத்தை தொடங்கலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் சந்தோஷம். நாம எல்லாருமே தேடுற ஒரு விஷயம் இல்லையா? ஆனா இந்த புத்தகம் சொல்ற சந்தோஷத்தோட ரகசியம் ரொம்பவே சிம்பிளான ஒண்ணு. நம்மள நிறைய பேர் சந்தோஷத்தை எங்க தேடுறோம்? பணம், புகழ், பெரிய பெரிய பொருட்கள், இப்படி வெளியில தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா இந்த புத்தகம் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. சந்தோஷங்கிறது எதையாவது வாங்குறதுலயோ அடையறதுலயோ இல்லையா, நம்ம செய்யற செயல்கள்ல தான் இருக்கான். அது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு ஜேர்னி. அதாவது தத்துவஞானி ஜோசப் அடிசன் சொன்ன மாதிரி சந்தோஷமான வாழ்க்கைக்கு மூணு விஷயம் தான் முக்கியமா. ஒன்னு, நம்ம செய்யறதுக்குன்னு ஒரு வேலை. 2, நம்ம அன்பு காட்டுறதுக்கு ஒரு விஷயம் அல்லது ஒருத்தர். 3, நாளைக்கு நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. இந்த 3ம் நம்ம வாழ்க்கையில கரெக்டா செட் ஆகும்போது சந்தோஷம் தானா நம்ம கிட்ட வந்துடுமா. சரி, சந்தோஷத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது, நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டங்கள் வரும்போது அதுக்கு தேவையான பலத்தையும் தைரியத்தையும் எங்கிருந்து கொண்டு வர்றது, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுக்கு வில்லியம் எர்னஸ்ட் ஹென்லியோட கதைய ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு ஒரு மோசமான நோய் ஒரு காலை எடுக்க வேண்டியதா போச்சு. டாக்டர்ஸ் இன்னொரு காலையும் எடுக்கணும்னு சொன்னப்போ கூட அந்த இளைஞர் கொஞ்சம் கூட மனசு தளரல. அந்த ஹாஸ்பிட்டல் ரூமோட 4 சுவத்துக்குள்ள இருந்து அவர் எழுதின இந்த வரிகள் தான் மனுஷனோட மனசு எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு ஒரு அழியாத அடையாளமா மாறிடுச்சு. பாருங்க, இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலை எவ்வளோ மோசமா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற மனோபலம் அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. ஓகே, ஹென்லி மாதிரி நமக்குள்ள இருக்கிற சக்தியை கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் நம்மள பலவீனமாக்குற கவலைகள் இருக்கு இல்லையா, அந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறது, அதை எப்படி செய்யறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு சார் வில்லியம் ஓஸ்லர் ஒரு சூப்பரான ஐடியா சொல்றாரு. ஒரு பெரிய கப்பல்ல தண்ணி உள்ள வராம இருக்க ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி அறையா பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கைய டே டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது அன்றன்றைய அறைங்கள்ல வாழ கத்துக்கணுமா. சிம்பிளா சொல்லணும்னா, நேத்தையும் நாளைக்கும் ஒரு இரும்பு கதவை போட்டு மூடிட்டு நம்ம முழு கவனத்தையும் சக்தியும் இன்னைக்குங்கிற இந்த நாள்ல மட்டும் செலுத்தணும். இதை பாருங்க எவ்வளவு அழகா விளக்குதுன்னு. நேற்று அது முடிஞ்சு போன கதை, நாளை அது இன்னும் பிறக்கமே இல்ல. அப்போ நம்ம கையில என்ன இருக்கு? இன்னைக்கு மட்டும்தான். இதுதான் நம்மளோட ஒரே உண்மையான சொத்து. இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நேத்து நடந்ததோட பாரத்தையும் நாளைக்கு நடக்க போறதோட பாரத்தையும் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு நாம தூக்குறதால தான் எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் தடுமாறிடுறோம். நம்மளோட முக்காவாசி டென்ஷனுக்கு இதுதான் காரணம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கோட வேலையை மட்டும் இன்னைக்கு செஞ்சா எந்த பாரமும் நமக்கு பெருசா தெரியவே தெரியாது. சரி, இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம கத்துக்கிட்ட இந்த அருமையான விஷயங்களை நம்ம சொந்த வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்த 3 முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். 1, சந்தோஷங்கிறது நாம செய்யற செயல்ல இருக்கு. 2, நமக்கான வலிமை நமக்குள்ளேயே இருக்கு. 3, மன அமைதிங்கிறது இன்னைக்குங்கிற இந்த நிமிஷத்துல வாழ்றதுல இருக்கு. இந்த 3 விளக்குகளே போதும் நம்ம பாதையை பிரகாசமாக்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரொம்ப பிஸியான நாள், ஆபீஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன். அப்போ நம்ம என்ன பண்றோம்? நேத்து பண்ண தப்ப நினைச்சு ஃபீல் பண்றோம், இல்லைன்னா நாளைக்கு வரப்போற வேலையை நினைச்சு கவலைப்படுறோம். நம்ம எனர்ஜி மொத்தத்தையும் இதுலயே வீணாக்குறோம். ஆனா அதுக்கு பதிலா நம்ம கவனத்தை முழுசா இன்னைக்கு இந்த நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலையில மட்டும் வச்சா அந்த நாளோட டென்ஷன் தானா குறையும், மனசுல ஒரு அமைதி வரும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. நாம இன்னைக்கு பேசின இந்த விஷயங்கள் இருந்து உங்களுடைய இன்றைய நாளை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்கிக்க நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்த செய்ய போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க விளக்க நீங்க தான் ஏத்தணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஞான பயணத்துல என் கூட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்க நாம பேசின விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். இந்த அன்பையும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. நாம மறுபடியும் சந்திப்போம்.